ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சி 2.1ல் 3வது 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3வது கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. அடுத்த 2 அமைப்புகளை வரையவும் மற்றும் அட்டவணையை நிரப்பவும். இதுக்கப்புறம் வர 2 அமைப்பு நம்மளே வரையணும். இந்த அட்டவணை இங்கே காலியாக கொடுத்துக்கிறது நம்ம நிறைவு செய்யணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு படம் பாருங்கள், இதில் என்னென்ன வடிவங்கள் வருதுன்னு பாருங்கள். இது முக்கோணம், இது சதுரம், இது வட்டம், 3 வடிவங்கள் வருது. அதுதான் இங்கே சதுரங்கள், வட்டங்கள், முக்கோணங்கள்னு 3 கொடுத்துக்கிறாங்க. முதலாம் அமைப்பு, 2ஆம் அமைப்பு, 3ஆம் அமைப்பு, 3 அமைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. 4ஆம் அமைப்பு, 5ஆம் அமைப்பு நம்மளே வரைஞ்சி இங்கே என்ன வருமோ கண்டுபிடிங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அமைப்பில் ஒரு வட்டம், ஒரு சதுரம், 2 முக்கோணங்கள். அதுதான் இங்கே பாருங்கள், ஒரு சதுரம், ஒரு வட்டம், 2 முக்கோணம். அதே 2வது அமைப்பில் பார்த்திங்கன்னா 1 2 சதுரம், 2 வட்டம், 1 2 3 4 முக்கோணங்கள். அதே 3வது அமைப்பில் பார்த்திங்கன்னா 1 2 3 சதுரங்கள், 1 2 3 வட்டங்கள், 1 2 3 4 5 6 வந்து முக்கோணங்கள். அப்போது 4வது அமைப்பு 5வது அமைப்பு நம்ம வரையணும். இதே மாதிரி இது 4 வரும், அது 5 வரும். அப்போது அடுத்த 2 அமைப்புகள். அப்போது இது 4 பாருங்கள், 1 2 3 4 சதுரம் வருதுங்களா, 1 2 3 4 வட்டம் வருது. அதே முக்கோணம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வருதுங்களா. இதே 4வது கட்டத்தில் போடணும். அந்த கட்டம் எடுத்து அப்படியே போட்டு இது 4வது 5வது அமைப்போட நம்ம நம்பர்ஸு போட்டுருங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போ பாருங்கள், இதில் 1 2 3 4 5 சதுரம், 1 2 3 4 5 வட்டம், 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்து முக்கோணங்கள் வருது. இது எடுத்து நம்ம நம்பர் அட்டவணையில் நிரப்பணும். பாருங்கள், 4ஆம் அமைப்பில் என்ன வந்துச்சு, 4 சதுரங்கள், 4 வட்டங்கள், ஆனால் 8 முக்கோணங்கள். 5ஆம் அமைப்பில் 5 சதுரம், 5 வட்டம், 10 முக்கோணங்கள். இந்த அட்டவணை எடுத்து ஆன்சரில் அந்த 2 படம் வரைஞ்சிட்டு இந்த அட்டவணை எடுத்து அப்படியே நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க. அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இது கொஸ்டினில் கொடுத்துக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. அறிவழகன் தந்தையை விட 30 வயது இளையவன். அப்போது அறிவழகனின் தந்தை வயது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், என்னன்னு எடுத்துக்கலாம். அப்போது அறிவழகனின் தந்தையின் வயது என் என்க. அப்போது அறிவழகனின் வயது அவங்க அப்பாவோட எண்ணுன்னு சொல்கிறோம். அறிவழகனின் நம்ம தந்தையை விட 30 வயது இளையவன்னா சின்னவன் அர்த்தம். அப்போது அவங்க வயது என்னன்னு எடுத்திருக்கோம். அப்போது எண் கழித்தல் 30 ஆண்டுகள். அவங்க தந்தையோட வயதில் நம்ம 30 கழிச்சிடணும். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.